காலமாக இந்திரஜித்தும் அப்படித்தான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு இடத்துல ஒரு சாதாரண ஒரு தோட்டத்தில் இருந்து தோட்ட தொழிலாளியினுடைய மகனாக இருந்து ஒரு சாதாரண உணவகத்தில் தொழிலாளியாக இருந்து வேறொரு நாடு கடந்து இலங்கை தாண்டி இன்னொரு நாட்டுக்கு சென்று தன்னோட திறமையை வெளிக்காட்டி அங்க இருக்கக்கூடிய நடுவர்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு தன்னோட திறமையை வெளிக்காட்டிய இந்திரஜித் உண்மையிலேயே ஒரு அதிசயம். அவர் உண்மையிலேயே ஒரு முன்னுதாரணமான ஒரு மனிதர். இலங்கை அப்படின்னு சொல்லும்போது அநேகமான கலைஞர்கள் சமூகத்திலிருந்து புறந்தள்ளப்பட்டு தங்களது திறமைக்கான சிறந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்க பெறாம இதுக்கப்புறமா நம்மளால முன்னாடியே வர முடியாதா அப்படின்னு பின்னாடியே இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த இந்திரஜித் அப்படிங்கிறவர் ஒரு முன்னுதாரணமான ஒருத்தர். நீங்களும் அப்படியான ஒருத்தராக இருந்தால் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். முயற்சியை மட்டும் என்னைக்குமே கைவிட. இப்படியான இந்திரஜித் மலையகத்துக்கு மீண்டும் வெற்றியோடு திரும்பி வரணும் அப்படின்னு உங்களோட சேர்ந்து நானும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.